அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய உளவுத்துறை CIA என்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அமெரிக்கா முழுவதும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. மத்திய கிழக்கின் மிக முக்கியமான பல்வேறுபட்ட பகுதிகளிலிருந்து அமெரிக்கர்களை உடனடியாக வெளியேறுமாறு அவசர அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நெதன்யாகுவினுடைய வீட்டில் நடைபெற்ற உயிரிழப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்திய தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரானி பேச்சுவார்த்தைக்கு பல தரப்புகள் ஊடாக அமெரிக்கா அழைத்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த போரில் வேண்டுமென்று ஈரான் மீது திணிக்கப்பட்ட போரில் ஏற்பட்ட சேதத்திற்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும். இனிமேல் ஈரானை எந்த தாக்குதலும் ஈரான் மீது மேற்கொள்ள வேண்டும் என்று எழுத்து மூலம் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். ஈரானின் நியாயபூர்வமான விடயங்களை உரிமைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே நாங்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அல்லாவிட்டால் ஒருபோதும் பேச்சுவார்த்தை கிடையாது என்பதை ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கலுக்குள் ஒரு முட்டுச்சந்துள் சிக்கி இருக்கின்றார்கள். இந்த போரை நிறுத்தவும் முடியாமல், போரை விட்டு வெளியேறவும் முடியாமல், ஈரான் தாக்குதலை சமாளிக்கவும் முடியாமல் அமெரிக்கா திணறிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் இங்கே மிகப்பெரிய யதார்த்தமாக இருக்கின்றது. ஒருபுறம் போர்முனையில் இஸ்ரேலையும் அமெரிக்க இராணுவ தளங்களையும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளையும் ஈரான் மிக கடுமையாக தாக்குகின்றது. மறுபுறத்தில் கார்முஸ் ஜலச்சந்தியை மூடியிருக்கின்றார்கள். கச்சா எண்ணெயின் விலை உயர்வடைகின்றது மற்றும் ஏனைய போக்குவரத்து பாதைகள் தடைப்பட்டிருக்கின்றன. விமான நிலையங்கள் விமான சேவைகளை நிறுத்துவதால் பொருளாதார சந்தைகளும் மிகப்பெரிய அளவில் அடி வாங்குகின்றன. அமெரிக்க பங்கு சந்தை, ஐரோப்பிய பங்கு சந்தை உட்பட மிகப்பெரிய அளவில் இந்த சந்தைகள் அடி வாங்குவதால் இந்த போரை நிறுத்துமாறு அமெரிக்காவுக்குள்ளேயும் ஐரோப்பாவுக்குள்ளேயும் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான குரல்களும் ட்ரம்புக்கு அழுத்தங்களும் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் தான் எப்படியாவது ஈரானை பேச்சுவார்த்தைக்கு இழுத்து வருவதற்கு ட்ரம்ப் மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். பல நாடுகளின் ஊடாக செய்த முயற்சிகள் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை பலனளிக்கவில்லை. ஈரான் தமக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். இது அநியாயமாக இவர்கள் தங்கள் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய உட்கட்டுமானங்களை அளித்திருக்கின்றார்கள் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் நேற்று நடத்திய ட்ரூ பிராமிஸ் 41வது அலையில் ஷின்பெட் இஸ்ரேலினுடைய உள்நாட்டு உளவு பிரிவு தலைமையகம், பால்மாச்சிம் மற்றும் ஒவ்டா இராணுவ தளங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்ததாகவும், டெல்-அவீவ் விமானத்தளம் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய உள்ளக புலனாய்வுத்துறை ஷின்பெட் தலைமையகம் தாக்குதலுக்குள்ளான விடயங்களை சுயாதீன ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏனெனில் ஷின்பெட் அலுவலகத்தை சுற்றி மிகப்பெரிய அளவில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதி முற்றாக நேற்றைய தாக்குதலின் பின்னர் சீல் வைக்கப்பட்டது. அதாவது யாரும் உள்ளே சொல்ல முடியாது, பார்வையிட முடியாது, புகைப்படங்கள் எடுக்க முடியாது, வீடியோ பதிவுகளை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஷின்பெட்டினுடைய அலுவலகம் முற்றாக சீல் செய்யப்பட்டமை இது ஈரான் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதான செய்திகளை தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதேபோல ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலினுடைய செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு வசதியையும் குறிவைத்து நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மையம், அதாவது வடக்கு இஸ்ரேலுக்கு செய்யக்கூடிய தகவல் தொடர்புகள் மிகப்பெரிய அளவில் சிக்னல்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை இஸ்ரேலிய இராணுவமும் தற்போது குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே ஈரான் தாக்குதல் ஒருபுறம், ஹிஸ்புல்லா தாக்குதல் மறுபுறமாக இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் வான் பாதுகாப்புகளையும் ரேடர்களையும் இழந்த நிலையில் இஸ்ரேலியர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் தினமும் பதுங்கு குழிகளுக்குள் தங்களுடைய வாழ்வை கழித்து வருவதாகவும், நெதன்யாகுவினுடைய நடவடிக்கைகள் இஸ்ரேலியர்களையே மிகப்பெரிய ஆபத்தில் ஆழ்த்தி இருப்பதாக இன்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே சமூக வலைத்தளங்களில் பதிவேற்ற தொடங்கி இருக்கின்றார்கள். டெல்-அவீவில் இருக்கக்கூடிய போர் எதிர்ப்பு மையம், குறிப்பாக நெதன்யாகுவினுடைய நடவடிக்கைகள் இஸ்ரேலியர்களை மிகப்பெரிய பேராபத்துக்குள் ஆழ்த்தி இருக்கின்றது. அடுத்து வரும் நாட்களில் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத அளவுக்கு மக்கள் பதுங்கு குழிகளுக்குள்ளும் பாதுகாப்பு கரைகளுக்குள்ளும் பயத்தோடு தங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளை
அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள் மீது நேரடியாக ஈரான் அல்லது ஈரான் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய இயக்கங்களை வைத்து ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் என பெடரல் சர்வீஸ் புலனாய்வு பணியகம் FBI-யும் CIA-யும் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை அமெரிக்கா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதிகளை இலக்கு வைத்து ஈரான் ஆளில்லா வானூர்திகள் மூலம் இந்த தாக்குதலை நடத்தலாம் என்றும் கலிபேனியா கடற்கரைக்கு அப்பால் அடையாளம் தெரியாத கப்பலில் இருந்து இந்த ஆளில்லா ட்ரோன்களை வைத்து மிக பெரிய அளவில் தாக்குதல் நடத்தலாம் என கலிபேனியா காவல்துறைக்கு இந்த ரகசிய எச்சரிக்கையை FBI அமெரிக்காவினுடைய உள்ளக புலனாய்வுத்துறை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் அல்லது இலக்கு வைக்கப்படலாம் என்பதால் உச்சக்கட்ட விசாரணையில் கலிபேனியாவை வைத்திருக்குமாறும் அமெரிக்காவின் கடற்கரை ஓரகமாக இருக்கக்கூடிய நகர பகுதிகளும் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் ஒன்றிணைந்து அமெரிக்காவில் ஒரு நேரடி தாக்குதலை நடத்தக்கூடிய அச்சம் இருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருப்பதும் அமெரிக்கர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் நோர்வே தூதரகத்தில் அமெரிக்க தூதரகத்தில் குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. கனேடிய அமெரிக்க துணை தூதரகத்தில் குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறான பின்னணியில் அமெரிக்காவுக்குள்ளும் ஒரு நேரடி தாக்குதல் இதற்கு பழிதீர்க்கும் முகமாக நடைபெறுமா என்ற செய்தி தற்போது மிகப்பெரிய அளவில் வெளியாக இருக்கின்றது. அடுத்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய 14 நாடுகளில் இருந்து அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக சற்று தாமதிக்காமல் வெளியேற வேண்டும் என அமெரிக்க இராயாங்க திணைக்களம் அதிகாரபூர்வமாக ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை ஒரு செய்திகளை கடந்த 4 தினங்களுக்கு முன்பு வெளியிட்டாலும் இன்று அமெரிக்காவின் இராயாங்க திணைக்களம் மிக அவசரமான ஒரு அறிவிப்பலாக பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்டான், குவைத், லெபனான், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள பிரஜைகள் உடனடியாக நீங்கள் வெளியேற வேண்டும் என்ற அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அவசிய காரணங்கள் ஏற்பட்டு யாராவது தங்கி இருந்தால் அவர்கள் அவசியமின்றி பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அந்தந்த நாடுகளில் கொடுக்கப்படும் பாதுகாப்பு நடைமுறைகளை அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. வலிய இருந்த ஈரானை தாக்கிவிட்டு வலிந்து சென்று தற்போது இஸ்ரேலியர்கள் பதுங்குகுழிக்குள் பதுங்கி போயிருக்கின்றார்கள். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் எல்லாம் அவசரமாக தப்பியோடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முட்டாள்தனமான தலைவரை அமெரிக்க மக்கள் தெரிவு செய்துவிட்டு அமெரிக்கர்கள் கூட இன்று உலகம் முழுவதும் நிம்மதியற்ற நிலையில் அவர்கள் சிக்கலான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் தற்போதுள்ள நிகழ்வுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து டெஹ்ரானில் இருக்கக்கூடிய வடகொரிய தூதரகம் மீது நேற்று முன்தினம் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேலினுடைய வான்வெளி தாக்குதலில் வடகொரியாவினுடைய ஈரானில் அமைந்திருந்த தூதரகமும் சேதமடைந்த செய்திகள் வெளியாக இருந்தன. இன்றைய தினம் வடகொரியாவின் உடைய அதிபர் கிம் ஜாங் உன் தங்களுடைய நாட்டினுடைய தூதரகத்தை குறிவைத்து இஸ்ரேல் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டதாகவும் இதற்கு அவர்கள் வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஏற்கனவே இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகள் மறைமுகமாக பல உதவிகளை செய்து வருவதாக செய்திகளை அமெரிக்க, ஐரோப்பிய ஊடகங்கள் வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் தங்கள் தூதரகம் தாக்கப்பட்டமைக்கு மிக கடுமையான எச்சரிக்கையை தற்போது வடகொரியா விடுத்துள்ளமையும் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து நெதன்யாகுவினுடைய சகோதரர் ஈடோ நெதன்யாகு ஈரான் ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்ற செய்திகள் வெளியாக இருந்தன. ஆனால் அவற்றை உறுதிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் தற்போது நெதன்யாகுவின் சகோதரர் ஈடோ நெதன்யாகுவினுடைய மரணம் உறுதிப்படுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அவருடைய நெதன்யாகுவினுடைய சகோதரர் அவருடைய வீட்டில் வைத்து ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்ட பின்னர் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கதறி எழக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் எங்களுடைய முகநூல் பக்கத்தில் அது தொடர்பான காட்சிகளையும் நீங்கள் பார்வையிட முடியும். அகிலம் எங்களுடைய ஊடகத்தினுடைய முகநூல் பக்கம் ஃபேஸ்புக்கில் இதுவரை இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்வதற்காக இந்த காணொளியின் கீழே எங்களுடைய ஃபேஸ்புக் லிங்க் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் கிளிக் செய்வதன் மூலமாக எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலும் உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காணொளி பிரிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.